Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாக்கோ சிரப் ப்ரௌனி. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவா சாக்லேட்னாலே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க வீட்லயே ஹெல்தியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியா கொடுத்த ஒரு ஃபீலும் நமக்கு இருக்கும். இதுக்கு செய்யறதுக்கு நீங்க மைதா மாவு தேவையில்ல. கோதுமை மாவுலயே செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க சத்து மாவு யூஸ் பண்ணலாம், ராகி மாவு யூஸ் பண்ணலாம். கம்பு மாவு இந்த மாதிரி ஹெல்தியான மாவு வச்சு உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், ஜீனி 3/4 கப், எண்ணெய் 1/2 கப், முட்டை 3, அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெனிலா பவுடர் அப்படி இல்லைனா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நட்ஸ் ஆப்ஷனல், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கான் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடச்சா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே கிளாஸ் அளவில் 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 1 கப் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்மால் சைஸ் எடுக்கிறதா இருந்தால் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தாலும் 1/4 கப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே சமயம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் மாவு சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எப்போதுமே கேக், ப்ரௌனி இந்த மாதிரிலாம் செய்யும் போது மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிக்விட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நான் 3 முட்டையுமே நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ மாவு எடுத்துக்கிட்டேன். அதே கிளாஸில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சத்து மாவு எடுத்துக்கலாம், ராகி மாவு எடுத்துக்கலாம், கம்பு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான எந்த மாவுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே வரும், ரொம்ப நல்லா வரும். அப்புறம் மாவு சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக போட்டுற வேண்டாம். எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணுறது ஒரே கிளாஸோ பவுலோ இல்லை கப்போ எதில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே இதை வச்சு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பு இதில் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த சாக்லேட் சிரப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ரௌனி பேரே சாக்கோ சிரப் ப்ரௌனி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே அப்படியே நீங்கள் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா, சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக கொக்கோ பவுடர் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்து செய்கிறதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பால் இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவிருக்கேன். அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் ரிலீஸ் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் வால்நட்ஸும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நீங்கள் இதில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேர்க்கடலை இருக்குல்ல, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தொலியை நீக்கிட்டு இதில் வந்து 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ்லையோ அப்படி இல்லைனா அவன்லேயோ இதை பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். நான் வந்து அவனில் தான் செஞ்சேன். 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 40 நிமிஷம் அதே 180 டிகிரி சென்டிகிரேட்டில் பேக் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு பேனில் பண்ணுறதா இருந்தால் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டோ அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டோ உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா உள்ள கேக் டின்னை வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடும். இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த டெக்ஸ்சரே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, கிளாஸியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சோ இல்லைனா ஒரு கத்தி வச்சோ குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். இப்படி வந்துச்சுன்னா தான் கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஒட்டி வந்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ சூப்பரான அந்த ப்ரௌனியை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த பட்டர் பேப்பர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி ரெடி பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். A4 ஷீட் வச்சே கூட நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லை அப்படின்னா வெறுமனையாக கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட இதை ஊற்றி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக கட் பண்ண வருது பாருங்கள். இப்போ நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருந்தோம்னா நல்லா புஃப்னு உப்பி கேக் மாதிரி வந்திருக்கும். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்காதனால கரெக்டாக அந்த ப்ரௌனி டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. அழகாக கட் பண்ண வருது பாருங்கள். கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே இல்லை கத்தியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சில ரெசிபீஸை கண்டிப்பாக நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபி, ப்ரௌனி ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள் டெக்ஸ்சரே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. நல்ல ஃபட்ஜியாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.